தற்போதைய அண்மை செய்தி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கோலாகலமாக தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் தேரோட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேரோடும் வீதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்மை தகவலையாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேரோட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து எமது செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலாஜி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக தற்போது தேரோட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன, விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். ஸ்ரீவில்லிபுத்தூர் 108 வைணவ தலங்களில் ஒன்றாகும் தமிழக அரசின் முத்திரை சின்னமாகவும் விளங்கும் ராஜகோபுரம் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் பங்குனி உத்திரம் தினமான இன்று ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கம்மனார் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான கலந்து கொண்டு 4 ரத வீதிகளின் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பனை விரதம் இருந்து தேரினை வடம் பிடித்து இழுத்தும் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கம்மனாரின் திருக்கல்யாணத்தை பக்தர் விரைவில் திருமணம் ஆகும் மற்றும் குழந்தை இல்லாத தம்பதியினர் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கம்மனார் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. இவ்விழாவை காண்பதற்கு உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார். பாதுகாப்பு நலன் கருதி கோவிலை சுற்றி காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பு பணியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.